நமது குருவினுடைய உபதேச கருத்துக்களை கூடுமானவரை எல்லாவற்றையும் நாம் கேட்க வேண்டும். கேட்டால் நமக்கு அந்த அருஞானம் பெருகும் என்பதனுடைய உள்பொருளே. அவர் பல வருடங்களாக எத்தனையோ இடங்களில், எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அந்த உபதேசங்களை அவர் அளித்திருந்தாலும் அந்தந்த உயிராத்மாக்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய உபதேசம் பொதுவாக இருந்தாலும் சரி, பொது இடத்திலே கொடுத்தாலும் சரி, தபோவனத்திலே கொடுத்தாலும் சரி, அன்பர்களை வீட்டிலே கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு அன்பருக்கு கொடுத்திருந்தாலும் சரி, இது ஒட்டுமொத்தமாக யார் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் குருநாதரை ஆரம்பத்திலே சந்தித்தால் அதனுடைய வளர்ச்சி, உடலிலே அணுக்கள் எப்படி சிறுக சிறுக வளர்ச்சி பெற்று கொண்டு அது வருகின்றதோ அந்த அணுக்களுடைய வளர்ச்சியையும் அவர் உற்று நோக்கி எந்த சந்தர்ப்பத்திலே அந்த உயிரான்மாவுக்கு எந்த சக்தியை கொடுக்க வேண்டும் என்று அறிந்து அந்த வழிதான் குரு நமக்கு அதைத்தான் உபதேசம் என்று சொல்லுகின்றோம். நாம் சொல்லலாம் இது 1986 கொடுத்தது, இது 96 கொடுத்தது, இது 2000 கொடுத்தது, 2002 வருஷத்தை நாம் சொல்லலாம். ஆனால் அதனுடைய உள்பொருள் நாம் படித்த நிலைகள் தெரிவதற்கு இந்த வருஷத்தை சொன்னாலும் அவரவர்கள், அதாவது ஒவ்வொரு உயிராத்மாவுக்கும் எந்த சந்தர்ப்பத்திலே எந்த ஞானத்தினுடைய வளர்ச்சி, அந்த ஒளித்தன்மை அந்த உயிரான்மாவும் சரி, இந்த உலகில் உருவாக்கி அணுக்களும் பெற வேண்டும் என்று அந்த குரு இந்த ஞான பயிரை நாம் அழியா ஒளி சரீரம் பெறுவதற்குண்டான அது தொகுப்பாகத்தான் அவர் கொடுத்துள்ளார். ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த உபதேச கருத்துக்களை நாம் அவர் உணர்வோடு கலந்து நாம் நினைவை செலுத்தி அதை நாம் பதிவாக்கினால் அந்த வரிசை தொடர் வரும். இந்த வரிசை என்றால் முதல்ல உபதேசித்த உபதேசத்தை கேட்க வேண்டும், கடைசியிலே தான் பின்னாடி சொன்னதை கேட்க வேண்டும் என்று அப்படி அல்ல. நாம் எந்த உபதேசத்தை கேட்டாலும் அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய நிலையில் நாம் அந்த சந்தர்ப்பத்திலே கேட்கப்படும் பொழுது, என்றால் நாம் நம் சாமியை நினைக்கின்றோம், குரு உபதேசத்தை கேட்கின்றோம், அதை நாம் ஏங்கி பெறுகிறோம் என்றால் அந்த இடத்திலே குரு நம்முடன் இருக்கின்றார். அந்த உபதேச வாயிலாக நம்முடன் இணைந்தே அவர் செயல்படுகின்றார். ஆக நாம் கேட்பதாக நாம் எண்ணினாலும் அந்த கேட்பதற்குண்டான சூழ்நிலையில் அவர்தான் உருவாக்குகின்றார். ஆக நம்மை அறியாமலே நமக்கு முன் நம்முடன் இருந்தே அவர் இந்த உயிரான்மாவுக்கு எந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்பதை அறிந்துதான் அவர் கொடுக்கின்றார். ஆக நம் குரு நம்முடன் இருக்கின்றார் என்பதை நமக்கு தெரியவில்லை என்றாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால்தான் இந்த ஒவ்வொரு விளக்க உரையிலுமே அதை மெருகேற்றி செருகேற்றி கொடுக்கின்றார். நாம் நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகள் என்று சொன்னாலும் நாமும் படித்திருக்கின்றோம். இதிலே எலும்புகள், நெஞ்சு பகுதி உள்ள எலும்புகள் என்றால் அதிலே முன்பகுதியும் இருக்கின்றது, பின்பகுதியும் இருக்கின்றது, வலது பக்கம் இருக்கின்றது, இடது பக்கம் இருக்கின்றது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கு நாம் மாலை அணிவிக்கிறோம் என்றால் இந்த மாலையை முன்பக்கமாகத்தான் அணிவிக்கின்றோம். அந்த மாலையை பின்புறமாக போடுவதில்லை, அல்லது வலது பக்கமோ இடது பக்கமோ போடுவதில்லை, இந்த முன்பகுதியிலே தான் போடுகின்றோம். அது போன்றுதான் குருநாதர் இந்த உபதேச வாயிலாக நம் உடலிலே இந்த ஊன் பதிவாக்கக்கூடிய இடம், பதிவாகக்கூடிய இடம், அதாவது பதிவாக்கும் இடமும் அதுதான், பதிவாகும் இடமும் அதுதான். அந்த வித்து தான் வளர்ச்சி பெற்று தான் ஊன் உடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொன்னது. ஊனாகி அதற்கு பின் தான் இந்த அணுக்கள் வளர்ச்சி பெற்று உடலாகி அது மிகப்பெரிய ஆலயமாக வளர்கிறது என்று அந்த தத்துவ பிரகாரம் எது ஊனாகின்றதோ அதுதான் இப்படி மிகப்பெரிய வளர்ச்சி. அதாவது ஒரு ஆலமரத்தினுடைய வித்தை எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறிது, ஆனால் வளர்ச்சி பெற்று 500 வருடம் 1000 வருடம் என்று ஆகிவிட்டால் அதனுடைய விஸ்தீர்ணம் மிக பெரிது. அதுபோலதான் எது ஊனாக பதிவாகின்றதோ அதுதான் இவ்வளவு பெரிய இயக்க சக்தியாக மாறுகின்றது. அது இந்த நெஞ்சின் பாகம் உள்ள எலும்பு என்று சொன்னாலும் இது முன்பகுதிகளிலே தான் இது உண்டு. முதுகு பக்கம் இருக்கக்கூடிய எலும்புகள் வேறு என்று பிரித்து காட்டுகின்றன. அதான் முன்பகுதியிலே நாம் இந்த உணர்வுகளை அதிகமாக பதிவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதை முதுகு பக்கம் இருக்கும் எலும்புகள் வேறு, முன்பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் வேறு, இந்த முன்பகுதியிலே தான் இதை நாம் பதிவாக்க வேண்டும், இங்கேதான் பதிவு செய்கிறேன் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகின்றனர். ஆனால் இந்த நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புதான் அதிக மிக மிக சக்தி வாய்ந்த, அதாவது மேக்னெட் பவர் என்று சொல்லலாம். ஒரு மேக்னெட்டுக்கு ஈர்ப்பு சக்தியிலே, அதாவது காந்தம் என்று எல்லாவற்றையுமே சொல்லலாம். ஆனால் விஞ்ஞான அறிவு கொண்டு இதை தெரிந்து கொண்டவர்கள்
இந்த காந்தத்திற்கு ஈர்ப்பு சக்தி குறைவு, இந்த காந்தத்திற்கு ஈர்ப்பு சக்தி மிக மிக அதிகம் என்று சொல்வார்கள். ஏனால் அதற்குள் இருக்கக்கூடிய கலவை, அந்த கலவை தான் ஒரு பொருள் சிறிது தூரத்தில் விழுந்தாலும் இந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள காந்தம் அது தள்ளி விழுந்தாலும் இழுத்துவிடும், அல்லது வலு குன்றியதாக இருந்தாலும் இழுத்துவிடும். ஆனால் சாதாரண காந்தம் என்பது இந்த வலு குறைந்தது அல்லது சிறிது தூரத்தில் உள்ளதை அதை எடுப்பதில்லை, அல்லது பக்கத்தில் வந்தாலும் எடுப்பதில்லை, கவர்ந்து கொள்வதில்லை. இது போலதான் நம்முடைய நெஞ்சின் பாகம் உள்ள இந்த ஈர்ப்பு சக்தி என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. அந்த ஈர்ப்பு சக்தியை நமக்குள் அந்த மகரிஷிகள், ஞானிகள் அவர்கள் பெற்ற, என்றால் ஆயிரக்கணக்கான வருடங்கள், லட்சக்கணக்கான வருடங்கள், கோடிக்கணக்கான வருடங்களாக அவர்கள் வளர்த்து கொண்ட அந்த பேராற்றல் மிக்க சக்தியை, அதை நமக்கு குரு உபதேச வாயிலாக, வெறும் உபதேசம், ஒளி, அந்த ஒளியை எழுப்பி செவி வழி அந்த உணர்ச்சிகளை தூண்டி கண்ணினுடைய நினைவுக்கு கொண்டு வந்து குரு அவர் சொல்வதை நாம் உற்று நோக்கப்படும் பொழுது அவர் தமக்குள் விளைய வைத்து அந்த மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வை நமக்குள் பதிவு செய்யணும். அந்த சக்தி வாய்ந்த ஞானிகள், மகரிஷி உணர்வை நாம் ஈர்க்கக்கூடிய அந்த தகுதிக்குத்தான் இந்த நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகளிலே, இந்த ஊனிலே ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நான் பதிவு செய்கின்றேன். நீங்கள் பதிவாக்குங்கள். நான் சொல்லும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் இல்லாது சாமி சொல்கின்றார், கூர்ந்து கேட்போம் என்று, அதாவது இது ஏன் இப்படி சொல்லுகின்றார், சொன்னதையே சொல்லுகின்றாரா, சொல்வது புரியவில்லை, இது ஏன், இது நமக்கு தேவையா என்றெல்லாம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாது அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த காந்தம் என்று சொல்வது போன்று குருநானக் கொடுக்கக்கூடிய சகலத்தையுமே, அந்த உபதேச வாயிலாக கொடுக்கக்கூடிய அனைத்தையுமே ஈர்க்கும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று, அது அனைத்தையுமே நாம் ஈர்க்கும் அந்த தகுதியாக வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் நாம் இந்த தியானத்தில் நம் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கும்படி குருநாதர் பயிற்சியாக கொடுக்கின்றார். நாம் எண்ணி இயங்கி எடுக்கின்றோம். அவை எட்டாத தூரத்திலே அவர் குருநாதர் சொல்கிறார்கள், அகண்ட அண்டத்திற்கே குருநாதர் எம்மை அழைத்து சென்றார் என்றால் இந்த உடலுடன் அல்ல, இந்த உடலுக்குள் தான் அந்த அகண்ட அண்டத்தினுடைய சத்து உயிராக, உயிரினுடைய இயக்கமாக, அண்டத்தினுடைய இயக்கம் இந்த பிண்டத்திற்குள் இருக்கின்றது. ஆகவே அண்டத்தினுடைய சக்தி இந்த பிண்டத்திலிருந்து தான் ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு ஞானியும் பெற்றான். அகண்ட அண்டத்தையும் இந்த உடலில் இருந்து, இந்த பிண்டத்தில் இருந்துதான் அளந்து அறிந்தான். இந்த உடலில் இருந்துதான் இது அனைத்தையுமே அறிந்தான் என்று, அண்டத்தில் உள்ளது அனைத்தும் இந்த பிண்டத்தில் உள்ளது என்பதை வாக்காக நமக்கு குரு கொடுத்துள்ளார்கள். ஆகவே அது எப்படி, எந்த அடிப்படையிலே, எதனுடைய வளர்ச்சியை அவர்கள் கண்டால் என்பதைத்தான் குரு நமக்கு ரத்தன சுருக்கமாக உங்கள் எலும்புக்குள்ள ஊனிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை உபதேச வாயிலாக பதிவு செய்கின்றேன், நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இங்கே நாம் தியானத்தில் கலந்து கொண்டோர் அனைவரது நெஞ்சின் பாகம் உள்ள அந்த விழா எலும்புகளிலும், குருத்து எலும்புகளிலும், அந்த முன்பகுதியில் உள்ள எலும்புகள், அதில் இருக்கக்கூடிய ஊன் முழுவதும் குரு அருளும், குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இந்த உயர்ந்த ஊனாக, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை உருவாக்கக்கூடிய ஊனாக தியானத்தில் அமர்ந்துள்ளோர், கலந்து கொண்டோர் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும். ஈஸ்வரா.